உணவு எனும் கருத்து பகுதி 2. நல்ல உணவு. அனைவருக்கும் வணக்கம். நல்ல உணவு, எது நல்ல உணவு என்ற தொடர் வினா எல்லாருக்கும் எழுந்து கொண்டே இருக்கிறது. அது வினாவாக, அச்சமாக விரிவடைவதும் நடக்கிறது. அடிப்படையில் நல்ல உணவு என்று எதை தேடுகிறோம், எதற்காக தேடுகிறோம் என்றெல்லாம் கூட நமக்கு தெரிவதில்லை. எல்லோரும் தேடுகிறார்கள் அல்லது ஏதோ ஒரு வகையில் கேள்விப்படுகிறோம். எனவே நல்ல உணவை தேடிக்கொண்டிருக்கிறோம் என்பதாகத்தான் நாம் பேசுவது இருக்கிறது. ஒன்றை அடிப்படையில் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல உணவு என்ற பேதம் உணவுகளுக்குள் இல்லை. நீங்கள் வைக்கக்கூடாது என்று புரிந்து கொள்வதை விடவும், உண்மையிலேயே உணவுப் பொருட்களில் நல்ல உணவு, கெட்ட உணவு என்று பிரிப்பதற்கு இல்லை. நீங்கள் ஒரு வகையான கோட்பாட்டினை, குறிப்பாக நலம் குறித்தான கோட்பாடை கையில் வைத்துக்கொண்டு உணவுகளை பொறுக்கிக் கொண்டே இருப்பீர்கள் என்றால் அது இந்த பகுப்புக்கு கொண்டு செல்லும். நீங்கள் ஒரு நவீன மருத்துவத்தை பார்த்து நவீன மருத்துவத்தினுடைய உணவு கோட்பாடுகளை கையில் வைத்துக்கொண்டு உணவை தேடுகிறீர்கள் என்றால், நவீன மருத்துவ நடைமுறை உடலை பரிசோதித்து உடலுக்குரிய பலவிதமான பரிந்துரைகளை உங்களுக்கு வழங்கி, உடலினுடைய வளர்ச்சிக்கு, மேம்பாட்டிற்கு எவையெல்லாம் பயன்படக்கூடும் என்று உங்களுக்கு தொகுத்து அளித்திருக்கிற பட்டியல் படி நீங்கள் தேடுகிற போது, அந்த பட்டியலில் வருகிற உணவுப் பொருட்கள் எல்லாமும் நல்ல உணவுப் பொருட்களாகவும், பட்டியலுக்குள் வராத உணவுப் பொருட்கள் பொருத்தமில்லாத அல்லது கெட்ட உணவுப் பொருள் என்பதாகவும் நீங்கள் பகுத்து பார்க்க முடியும். அப்படித்தான் பகுத்து பார்க்க முடியும். நவீன மருத்துவம் இல்லாத பிற கோட்பாடுகள், நடைமுறைகள், ஒரு மத கோட்பாட்டினை வைத்துக்கொண்டு, நடைமுறையை வைத்துக்கொண்டு உணவுப் பொருட்களை பகுப்பீர்கள் என்றால், அந்த மதம் சில உணவுப் பொருட்களை கெட்ட உணவு என்றோ, சில உணவுப் பொருட்களை பரிந்துரைக்குரிய உணவு என்றோ உங்களுக்கு வழங்கியிருக்கும். இவ்வாறாக நீங்கள் பின்பற்றி வருகிற ஒரு கோட்பாட்டின் அடிப்படையில், நீங்கள் பின்பற்றி வருகிற ஒரு நடைமுறையின் அடிப்படையில் நீங்கள் தேர்வு செய்வது என்பது நிகழும் என்றால், அதில் நல்ல உணவு என்கிற பாகுபாடு துவங்குகிறது. நீங்கள் உணவு குறித்து தேடும்போது பொருத்தமான, நல்ல என்ற சொற்களை சற்று ஆழ்ந்து கவனிக்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீங்கள் உணவு குறித்து தேடுகிற வேளையில் உங்களது கையில் இருக்கிற அந்த பட்டியல், வழிகாட்டல், வெளியிலிருந்து பெறப்பட்ட எந்த ஒரு தகவலும் உங்கள் உணவு பாதையை சீராக காண்பிக்காது, சரியான பாதையை காண்பிக்காது. மேலும் அந்த பட்டியல் என்ன சொல்கிறது, அந்த பட்டியல் சரியாக சொல்கிறதா என்பது குறித்து நான் உங்களுக்கு பேசுவதற்கில்லை. நாம் அதை குறித்து பேசவில்லை. நாம் சொல்வது, நீங்கள் நல்ல, உயர்ந்த
என்று பேச துவங்கியவுடன் நீங்கள் உங்களுக்கு கையில் இருக்கிற ஒரு பொருளுக்கு, கோட்பாட்டிற்கு பொருத்தமான எந்த ஒன்றையும் நல்ல, உயர்ந்த என்று தீர்மானித்து விடுவீர்கள். அடிப்படையில் நீங்கள் நல்ல என்று துவங்குகிற போது எதற்கு நல்ல என்ற கேள்வி அதில் ஒளிந்திருக்கிறது. நான் நல்ல உயரம் என்றால் எந்த அடிப்படையில் நல்ல உயரம்? பிற மனிதர்களின் உயரத்தை ஒப்பிடுகிற போது நல்ல உயரம். நல்ல சுவை என்று நீங்கள் குறிப்பிடும்போது எதன் அடிப்படையில் நல்ல சுவை? இதுவரை உண்ட உணவுகளின் ஒப்பீட்டின் அடிப்படையில் இது நல்ல சுவை. நல்ல குணம் என்றால் இருக்கிற குணங்களில் உயர்ந்த, மேன்மையான குணம் என்கிற ஒப்பீடு. இவ்வாறு ஒப்பிடுகிற போது மட்டுமே நல்ல என்பதை நீங்கள் தூக்கி பிடித்திருப்பீர்கள். நல்ல என்பது ஒப்பீட்டின் அடிப்படையில் விளைவது. ஒப்பீடு என்பது உங்கள் கையில் இருக்கிற ஒரு தரவின் அடிப்படையிலும், சில கோட்பாடுகளின் அடிப்படையிலும், சில வழிகாட்டலின் அடிப்படையிலும் தீர்மானிக்கப்படுவது. அப்படித்தான் ஒப்பிட முடியும். என் கையில் ஒரு மதச்சடங்கு இருக்கிறது என்றால், இந்த மதச்சடங்கின் அடிப்படையில் நான் இந்த உணவை உட்கொள்வது சரியா என்று ஒப்பிடுவீர்கள். சில குறிப்பிட்ட மத சடங்கு, குறிப்பிட்ட நாட்களில் குறிப்பிட்ட உணவை உட்கொள்ளக்கூடாது என்று வழிகாட்டும் போது, அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த உணவை நீங்கள் உட்கொள்வீர்கள் என்றால் அது தீமை பயக்கக்கூடியது அல்லது தீமையானது என்று நீங்கள் முடிவெடுப்பீர்கள். இவ்வாறு ஒரு ஒப்பீட்டின் அடிப்படையில், ஒரு தரப்பின் அடிப்படையில் உங்களது உணவு தேர்வு இருக்கும் என்கிற போது மட்டுமே அது நல்ல, தீமையான என்ற வரையறைக்குள் வருகிறது. உணவு தேர்வு என்பது அவ்வாறு இருக்கக்கூடாது. இந்த ஒப்பீடு என்பது உங்கள் வாழ்வியல் அடிப்படையில் வளர்ச்சி அடையும் போது இதன் உட்கட்டமைப்பு மாற்றமடையும். உங்களது வாழ்க்கை முறையை உங்கள் உடலின் அடிப்படையில், உங்கள் மன நிலையின் அடிப்படையில், உங்களது சொந்த இருப்பு நிலையின் அடிப்படையில் பின்பற்றுகிற நிலை வரும்போது எந்த ஒன்றையும் கோட்பாடுகளின், வழிகாட்டுதல்களின் அல்லது முன்முடிவுகளின் அடிப்படையில் அணுக மாட்டீர்கள். எனவே நல்ல உணவு என்று நீங்கள் எந்த வகையில் தேர்வு செய்ய வேண்டும் என்ற முடிவை கைவிடுவது நல்ல உணவை தேர்வு செய்வதற்கான வழி. உண்மையிலேயே நல்ல உணவை தேர்வு செய்வதற்குரிய வழி, நல்ல உணவு என்று அளந்து பார்ப்பதற்கு எந்த அளவுகோலும் நீங்கள் கையில் வைத்துக் கொள்ளக்கூடாது. உங்கள் உடலின் அன்றைய, அப்போதைய தேவையின் அடிப்படையில், விருப்பத்தின் அடிப்படையில் உங்கள் உணவு தேர்வு செய்யப்பட வேண்டும். உடல் நலம் உங்கள் கவனத்திற்குரியதாக இருக்க வேண்டும். உடல் இயக்கம் உங்கள் கவனத்திற்குரியதாக இருக்க வேண்டும். உங்களை சுற்றி இருக்கிற பருவ சூழல் பற்றிய கவனம் உங்களுக்கு இருக்க வேண்டும். இவையெல்லாம் ஒருங்கிணைந்த வாழ்க்கை முறையில் இப்போது இந்த உணவு பொருத்தமானது என்கிற உங்களது சொந்த சிந்தனையின் அடிப்படையில் உங்கள் உணவு தேர்வானது இருத்தல் என்பது மிக மிக அவசியமானது. எனவே உங்கள் உணவு தேர்வு என்பது உங்களது கவனத்திலிருந்து, உங்களது சிந்தனை முறையிலிருந்து, உங்களது உடல் இயக்க முறையிலிருந்து, உடல் இருப்பு முறையிலிருந்து எழுமானால், அவற்றை பின்பற்றுவீர்கள் என்றால் அந்த உணவு உங்களுக்கு பொருத்தமானதாகவும் நல்ல உணவாகவும் அமையும்
என்பதில் வேறு கருத்து இருக்க முடியாது. பொதுவான கோட்பாடுகளையும் வழிகாட்டல்களையும் ஒப்பீடுகளையும் வைத்துக்கொண்டு எப்பொழுதும் நீங்கள் நல்ல உணவை தேர்வு செய்ய முடியாது. எனவே நல்ல உணவு என்பது ஒவ்வொரு தனி மனிதனின் உடல் இயங்குமுறை குறித்து அந்த தனி மனிதன் தமக்கு இருக்கிற புரிதலின் அடிப்படையில், தமக்கு இருக்கிற சிந்தனை முறையின் அடிப்படையில் தேர்வு செய்வார் என்றால் அது ஆகச்சிறந்த நல்ல உணவாக அவருக்கு அமையும். உங்களுக்கும் நல்ல உணவு அமைய வேண்டி நிறைவு செய்கிறேன்.